வாழ்வை வாழவே வாழ்வை வாழவே. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் நிலவி வரும் அரசியல் மற்றும் இராணுவ நெருக்கடியால் இந்தியாவிற்கு எவ்வித நேரடி பாதிப்பும் இருக்காது என பொருளாதார ஆய்வு நிறுவனமான கிறிசில் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயருமோ என்ற அச்சம் எழுந்தது. ஆனால் இந்திய பொருளாதாரத்திற்கோ அல்லது இந்திய நிறுவனங்களுக்கோ இதனால் எந்த ஆபத்தும் இல்லை என்று கிறிசில் மதிப்பீட்டு நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் வெனிசுலாவின் பங்கு வெறும் 1.5% மட்டுமே என்பதால் பெரிய அளவில் விலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இல்லை என அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியா தனது ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் தேவையில் வெறும் 1% மட்டுமே வெனிசுலாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. 2019ஆம் ஆண்டு முதலே அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக இந்திய நிறுவனங்கள் வெனிசுலாவுடனான வர்த்தகத்தை குறைத்து கொண்டன. இதனால் தற்போது அங்கு நிலவும் போர் சூழலோ அல்லது அரசியல் மாற்றமோ இந்திய நிறுவனங்களின் லாபத்தையோ அல்லது அவற்றின் கடன் தரவரிசையையோ பாதிக்காது. வெனிசுலாவின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் சீரமைக்கப்பட்டால் எதிர்காலத்தில் அந்த நாடு மீண்டும் அதிகப்படியான எண்ணெய் உலக சந்தைக்கு கொண்டு வரும் என வல்லுநர்கள் கணிக்கின்றனர். இது உலகளவில் கச்சா எண்ணெய் விலையை மேலும் குறைக்க உதவும். 85% எண்ணெய் தேவையை இறக்குமதி மூலம் ஈடுகட்டும் இந்தியாவிற்கு இது ஒரு நல்ல செய்தியாக அமையும். இப்போதுள்ள நிலையில் இந்தியா தனது பன்முகப்படுத்தப்பட்ட இறக்குமதி கொள்கை மூலம் இத்தகைய உலகளாவிய மாற்றங்களை சமாளிக்கும் திறன் கொண்டுள்ளது. எனவே வெனிசுலா விவகாரத்தில் இந்திய பொருளாதாரம் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பதாகவே பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர்.